ஹலோ எவ்ரிவன், என்னடா பஞ்சி ஜம்பிங் ஏதாவது ஷிப்ல இருந்து பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சி ஜம்பிங் பண்ண போறது இல்ல. ஆனா அதை விட த்ரில்லிங்கான விஷயம் தான் ஒன்று பண்ண போறேன். ரெயிலிங்ல அப்படியே நடந்து போயிட்டு ஒரு கேமரா ஒன்று மாத்தணும். இதை வந்து நாங்க கேட் வாக் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் இந்த கேமரா மாத்துறதுக்காக இந்த கேட் வாக்ல கீழே வந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்றதை நான் காட்டியிருக்கேன். நான் வந்து கப்பலோட 16வது மாடியில இருந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட கப்பல் வந்து மொத்தம் 20 மாடி கப்பல். இங்க இருந்து தடுமாறி கீழே விழுந்தா வந்து கடலை தான் போய் விழ முடியும். அதனால வந்து நாங்க எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் வேலை செய்வோம். எங்க கப்பல் வந்து ஒரு அழகான ஐலாண்ட்ல நின்றுட்டு இருந்தது. கிளைமேட் வேற பயங்கரமா இருந்தது. எங்க ஜாப் எல்லாமே வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரஸும் கலந்து தான் இருக்குமே. அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ்ல வந்து கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஏன்னா வந்து கையில வந்து கிரிப்பா பிடிக்கிறதுக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா ரோப்பு தான் இருக்கு, இன்னொரு சைடு பார்த்தா கண்ணாடி இருக்கு, கீழே பார்த்தா கடல் இருக்கு வேற. இதுக்காக தான் நான் வந்து சேஃப்டி ஹார்னஸும் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இன்கேஸ் வந்து கீழே ஏதாவது விழுந்தா கூட நான் அதை காப்பாத்தி நான் வந்து ஒர்க்கை முடிச்சிட்டேன். எங்க ஷிப்பு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு 8000 பேரை வந்து ஜாலியா ஊர் சுத்த வைப்போம். நீங்க இன்னும் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலனா என் பேஜை போய் செக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.